நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. தெரிக்காடு ஓர் அதிசய மணல் மேடு. நேற்று போட்ட வீடியோவில் இது இரண்டாம் பாகம் வீடியோ. இப்போது அங்குள்ள மரங்கள், வயல்வெளிகள், ஏன் சில கிராமங்கள் கூட கால ஓட்டத்தில் அந்த மணல் மூடி விடுகிறது என்று அங்கு ஆய்வு நடத்திய பாதிரியார் கால்டுவேல் தெரிவித்து இருக்கிறார். இங்கு உள்ள மணல் மேடுகள் காற்றின் போக்கு ஏற்பட இடம் மாறுவதால் ஏற்படும் ஆபத்தை குறைக்க இந்த பகுதியில் பனை மரங்களை அதிக அளவில் வளர்க்க வேண்டும் என்ற கருத்தை 1848ஆம் ஆண்டு அங்கு ஆங்கிலேயர் ஆட்சியின் காலகட்டத்தில் கலெக்டராக இருந்த சிபி தாமஸ் என்பவர் முன்வைத்தார். அதாவது முயற்சியினால் தெரிக்காட்டின் ஏராளமாக பனைமரங்கள் வளர்க்கப்பட்டன. நிறைய பனைமரங்களை கொண்ட பகுதிய குதிரைமொழி தெரி இப்பொழுது வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தாமிரபரணி ஆற்று நாகரிகத்தை தேடிய போது ஆதிசநல்லூர் போன்ற தாமிரபரணி ஆற்று நெடுகிலும் உள்ள வேறு சில இடங்களிலும் அகழ்வாய்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோல் தெரிக்காட்டிலும் அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. ஆதிசநல்லூரில் போன்று மிகப்பெரிய அளவில் இல்லை என்றாலும் தெரிக்காட்டிலும் சில அபூர்வமான பொருட்கள் கிடைத்தன. சில இடங்களில் முதுமக்கள் தாழிகள் புதைத்து வைக்கப்பட்டு இருந்தது கண்டறியப்பட்டது. இங்குதான் டைட்டானியம் கிடைக்கிறது என்று டாடா நிறுவனத்தினர் கடந்த 2007இல் இப்பகுதியில் தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டது. பாலைவனம் போல் இருக்கும் தெரிக்காட்டுக்கு அருகே வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டவர்கள் இந்த தெரியில் தங்களது மூதாதையர்களின் உடலை தாழிகளும் வைத்து புதைத்து இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இவை எந்த பகுதியின் வசித்தவர்களின் முதுமக்கள் தாழிகள் என்பது தெரியவில்லை. இங்கு இருந்த தாழிகளின் கற்களால் மனிதர்கள் பயன்படுத்திய கல் ஆயுதங்கள் மற்றும் இரும்பால் செய்யப்பட்ட கத்தி, ஈட்டி போன்ற ஆயுதங்கள் ஆகியவையும் கிடைத்தன. எனவே ஆதிச்சநல்லூருக்கும் தெரிக்காட்டிற்கும் தொடர்பு இருக்கிறது என்ற விவரம் தெரிய வந்துள்ளது. இது பற்றி இன்னும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திரும்பிய இடமெல்லாம் மணல் மேடாக இருப்பதுதான் விவசாயம் செய்வதற்கு ஏற்பட்ட இடமும் அல்ல. ஆனால் மழை காலங்களில் அங்கு உள்ள பள்ளங்களில் தேங்கும் நீர் செயற்கை ஏரி போல் உருவாகும். இது போன்ற இடங்கள் தருவ என்று அழைக்கப்படுகிறது. அந்த பகுதியில் தண்ணீர் இருக்கும் காலங்களில் நெல் அல்லது வேறு ஏதாவது பயிரிடுவார்கள். தெரிக்காட்டின் மற்ற இடங்களில் முந்திரி செடிகள் அங்கு இங்குமாக வளர்ந்து இருக்கும். அவ்வப்போது வீசும் பலமான காற்று மணலை அள்ளி வந்து முந்திரி செடிகள் மீது கொட்டிவிடும். இது போன்ற நேரங்களில் முந்திரி செடிகள் மேல் கிளை மட்டும்தான் வெளியே நீட்டிக்கொண்டு இருக்கும். காட்சி சமாதிக்கு குழியின் இருந்து ஏதோ எட்டி பார்ப்பது போன்ற பயங்கரமாக தோற்றத்தை தரும். இந்த மணலில் வாழை, கொய்யா, மா, முந்திரி, முருங்கை போன்ற பணப்பயிர்களும் வளர்க்கின்றன. இந்த விவசாய பூமிக்கு கிழக்கே கடல் காற்று, மேற்கு இருந்து மலைக்காற்றும் இந்த பயிர்களுக்கு ஏதாவதாக அமைந்துள்ளன. பொதுவாக நிலங்களில் வகையான 5 வகைகள் கூறுவார்கள். அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும், குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும், முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும், மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும், நெய்தல் வேறும் மணல் பிரதேசமாக இருப்பும் பாலை. இந்த 5 வகை நிலமும் ஒரே பூமியில் இருப்பது அபூர்வம். ஆனால் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தின் தெரிக்காடு என்ற பாலைவனமும் இருப்பதால் இங்கு 5 வகை நிலங்களும் இங்கே சேர அமைந்துள்ளதை காணலாம். இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்களும் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.